என்னன்னா ஆனால் நீங்கள் யார் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்க திவாகர் ஒன்று பண்ணார்ல, அவர் மேலே வைக்கக்கூடிய கிரிட்டிசைஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. நேற்று அரோரா வந்து ஆதிரை பேச ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் ஒன்றே இப்படி துள்ளி போகிறீங்க, அப்படி போகாதீங்க, இருந்து போங்கண்ணா. அப்படி நீ ஏமா கரண்ட் சாக்கு அடிச்ச மாதிரி பண்ணுற? அந்த இடத்துல அவர் வன்மத்தை தான் கக்குனாரு, கவுண்டர் போடல. யாரு? வினோத் அரோரா பண்ணும்போது. ஓகேவா, அதை அப்படியே கட் பண்ணோம்னா இந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு, பெருசா எதுவும் கிடையாது. இல்ல அந்த டாஸ்க்ல சண்டையா லூப்பா போயிட்டு இருந்தது. சோ ஆதிரை நடுராத்திரி திவாகருக்கு வக்காலத்து வாங்குறது. இப்போ எதுக்கு அவங்க திவாகருக்கு வக்கீலா இந்த ஷோக்குள்ள வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு. அண்ட் ரெண்டாவது வந்து அந்த வினோத் பேச, இது பேச, அப்புறம் வந்து பார்வதி பேச, கம்ருதீன் பேச, ரம்யா டாஸ்க் முடிஞ்சிச்சுன்னு வந்து கத்துனாங்களா, உடனே வியானா வந்து விக்கல்ஸ் மேல வந்து அது என்ன மேட்ரு அப்படின்னா, இதை ஏன் எல்லாரும் ஒரு விஷயம் பேசினா நார்மலைஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்ச மேட்ரு தான். அப்போ விக்கல்ஸை வந்து வியானா சொன்னார். இவரும் சிரிச்சுக்கிட்டே சில விஷயங்கள்லாம் ஹர்ட்டாக பண்ணிட்டு, நான் என்னம்மா பண்ணேன், நான் சாரின்னு எனக்கு தப்பு, நான் ஒரு விஷயம் பண்ணி அது மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆனிச்சுன்னா நான் சாரி கேட்டிருக்கேன், சாரி கேட்காமலாம் இல்லை, நான் ஒத்துக்கிறேம்மா. ஐயோ அநியாயத்துக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஆகிட்டேன் நேத்திலாம். எனக்கு சீரியஸாக விக்கல்ஸ் இதுக்கு முன்னாடி